ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இஸ்லாமியர்களில் கடைசி அரசரான அவுரங்கசீப் பற்றி தான் இப்போ ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். இவரோட வருஷம்னு பார்த்தா 1658 டு 1707, கிட்டத்தட்ட 49 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அக்பருக்கு ஈக்குவலாக. அக்பருங்கிறது வேறு யாரும் கிடையாது, இவரோட கொள்ளு தாத்தா. இவரும் அக்பரும் தான் அதிகபட்சம் ஆட்சி புரிஞ்சவங்க. சரிங்களா? அவுரங்கசீப்புக்கு 2 புனைப்பெயர்கள் இருக்குது. ஒன்று ஆலம்கீர், மற்றொன்று ஜின்தாம்பீர். ஆலம்கீர் அப்படின்னு சொல்லி பார்த்தா உலகினை வென்றவர் அப்படின்னும், ஜின்தாம்பீர் அப்படின்னா துறவி அப்படின்ற பொருள்படும். சரிங்களா? இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய தந்தையான ஷாஜஹானை சிறையில் அடைச்சிட்டு தான் பின்னாடி ஆட்சிக்கு வந்தார். தன்னுடைய தந்தையான ஷாஜஹானை சிறையில் அடைச்சிட்டு தான் பின்னாடி ஆட்சிக்கு வந்தார். இவர் ஷாஜஹானோட 3வது மகன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரியா? இவர் ஆட்சிக்கு வந்தோடனே ஜிஸ்யா வரியை மறுபடி அறிமுகம் செய்தார். ஃபஸ்ட்டு நீக்கினது யாருன்னு கேட்டால், இவருடைய கொள்ளு தாத்தா அக்பர் தான் என்ன பண்ணியிருப்பார், ஜிஸ்யா வரியை நீக்கியிருப்பார். ஜிஸ்யா வரினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, முஸ்லீம்கள் அல்லாதவர் மீது அந்த காலத்தில் வரி விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லீம் இல்லாதவங்களாம் அந்த காலத்தில் வரி கட்டணும். அந்த வரி தான் ஜிஸ்யா வரி. அதை அக்பர் நீக்கியிருப்பார். இவர் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த வரியை மறுபடி கொண்டு வந்தார். இவருடைய ஆட்சி காலம்னு சொல்லி பார்த்தா 49 வருஷம்னு சொல்லியிருக்கேன். அதை ரெண்டாக பிரித்தா 25-25ன்னு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 25ல் வட இந்தியாவில் நிறைய கிளர்ச்சிகள் இவரால் ஏற்பட்டுச்சு. 2025ல் தென்னிந்தியாவில் நிறைய கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. சரியா? வட இந்தியாவில் இவரால் ஏற்பட்ட கிளர்ச்சிகள்னு பார்த்தா ஜாட் கிளர்ச்சி, சாப்தானியர்கள் கிளர்ச்சி, சீக்கிய கிளர்ச்சி. இதில் சீக்கிய கிளர்ச்சியில் 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர் இவரால் கொல்லப்பட்டார். சரியா? இந்த பக்கத்து இந்த கிளர்ச்சிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தென்னிந்தியாவுக்கு வந்தார். தென்னிந்தியாவில் சத்ரபதி சிவாஜி இவருக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருந்தார். சரியா? இவருக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருந்தார். இவருக்கு அப்புறமா கடைசியாக அவரோட இறுதி காலம் வந்ததுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்ததுன்னு பார்த்தா, முதலாம் பகதூர் ஷா தான் அவுரங்கசீப்க்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தார்.